பிஸ்கட் வியாபாரி என்ன செய்யறாங்க அப்படின்னா வாரத்துக்கு 50 லிட்டர் வெண்ணெய் வாங்குறாங்க. எத்தனை லிட்டர் வெண்ணெய்? 50 லிட்டர் வெண்ணெய் வாங்குறாங்க. வாரம் வாரம் வாங்குறது 10 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு அந்த வெண்ணெய. வாங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு நூறாக ஒரு சந்தேகம் வருது. என்ன நம்ம வாங்க அந்த 10 லிட்டர் வாங்குறது எப்படி வாங்குவாங்கன்னா 6 லிட்டரா வாங்குவாங்க. 6 லிட்டரா வாங்கி 10 லிட்டர் 10 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு. அப்போ ஊரால டவுட் வருது, என்ன வெண்ணெய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குது. இவர் என்ன பண்றாரு, பக்கத்துல எல்லாத்தையும் சொல்றாரு, இந்த வெண்ணெய் கடையில வெண்ணெய் கம்மியா இருக்கு, 6 லிட்டர் வாங்கினா 450 தான் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களும் பக்கத்துல உள்ள ஊர் மக்கள், பக்கத்து கடைக்காரங்க எல்லாருமே பாக்குறாங்க, வெண்ணெய் வாங்கி பாக்குறாங்க. அதே மாதிரி 450 மில்லி தான் இருக்கு. உடனே இவர் போய் என்ன செய்யறாரு, கடைக்காரங்க போய் சண்டை போடுறாரு. நான் உன்னை 10 வருஷமா வெண்ணெய் வாங்குறேன், ஆனா நீ என்னைய நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க, 6 லிட்டர்னு சொல்லிட்டு 450 தான் கொடுக்குறேன். ஸோ அதற்கான நீ எனக்கு ஒரு பெயர் சத்தமா நான் உன் மேல கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன்ட்ட முன் வைக்கிறாரு. கடைக்காரன் முன்வைக்கும், கடைக்காரன் கோவப்படாம நான் கரெக்டா தான் கொடுக்குறேன், என்னுடைய வியாபாரத்தை நீ குறை சொல்லாதன்னு சொல்லிட்டு அவன் முரண் பண்றான். ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி கேட்கிறாங்க, என்னப்பா நீ 500 6 லிட்டர் விற்கிறேன்னு சொல்லிட்டு 450 தான் விற்கிற, மிச்சம் 50 நீ என்ன செய்யறது கேட்கவும், ஐயா என்கிட்ட தெராசு கிடையாது, என்கிட்ட தெராசு கிடையாது. அந்த பிஸ்கட் வியாபாரி விற்கிறாருல, அந்த பிஸ்கட் வியாபாரி விற்கிற 1/2 கிலோ பிஸ்கட் பாக்கெட் தான் நான் தெராசா வச்சுக்கிறேன், தெராசுல இடையா வச்சுக்கிறேன், என்கிட்ட வீட்டு கிடையாது. அந்த பிஸ்கட் வியாபாரி எனக்கு ரொம்ப வருஷமா வெண்ணெய் வாங்குறதுனால நான் முதல்ல தோராயமா தான் வெண்ணெய் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் பிஸ்கட் எனக்கு கொடுக்கும்போது இது 1/2 கிலோ பாக்கெட் எனக்கு கொடுத்தாரு. அப்ப நம்மகிட்ட படி வாங்குறதுக்கு என்ன காசுன்னு சொல்லிட்டு அந்த 1/2 கிலோ பிஸ்கட் பாக்கெட்டை வச்சுதான் நான் என்ன செய்யறேன், இந்த வரைக்கும் எடை போட்டு விட்ரா பண்றேன். எனக்கு அந்த பிஸ்கட் பாக்கெட் மேல ரொம்ப நம்பிக்கை, எனக்கு வியாபாரம் நல்லா பெருகிடுச்சு. இந்த பிஸ்கட் பாக்கெட் என்ன இடம் இருக்கோ அதே இடம் தான் அந்த வெண்ணெய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவனே அந்த பிஸ்கட் வியாபாரி சொல்றா அது 1/2 கிலோ தான் இருக்கும் அப்படியா, சரி நீ 1/2 கிலோ தான் இருக்குன்னு சொல்ற, பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வா, நான் கொடுத்த வெண்ணெயையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே போய் என்ன செய்யறாங்க, பிஸ்கட் பாக்கெட் வருது, வெண்ணெயும் வருது, இடம் வைக்கிறாங்க, கரெக்டா இருக்கு, இடம் வைக்கிறாங்க, கரெக்டா இருக்கு. அவங்க பிஸ்கட் வாங்கி முடிக்கிறான், ஆகா என்னடா நம்ம 1/2 கிலோ சாதம் பார்த்து விட்டுட்டு இருக்கோம், 450 தான் இருக்காங்க. இதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்னா, இது சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். அவன் அந்த வெண்ணெய் கடைக்காரருக்கு போய் கேஸ் போடணும், கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவனுக்கு நாம என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா ஒரு கெடுதலை ஏற்படுத்திக்கிட்டான். இது ஒரு சின்ன ஒரு விஷயத்துல நான் இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா தீனும் நன்றும் பிறந்தரம் வாழா, கரெக்ட் தான், எல்லா தீமையும் நம்ம பண்ணாலும் நம்ம சார்ந்தவங்க பண்றாங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அது நான் தான் பண்ணேன், என்னால மட்டும்தான் முடிஞ்சது, நான் தான் சாதிச்சேன் அப்படின்னு சத்தமா ஓங்கி எல்லா இடத்துலயும் பேசுவோம். ஆனா பேசுறது கேட்குது. ஆனா ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கான காரணங்களை நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். நீங்க அந்த நேரத்துல நீ கரெக்டா கொண்டு தான் பண்ணிருப்பல, நீங்க அதை செஞ்சிருந்தா நான் கரெக்டா செஞ்சிருப்பல, நீ கரெக்ட் நேரத்தை வாங்கி கொடுத்தா கரெக்டா சமையல் பண்ணி கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு காரணத்தை என்ன செய்வோம், அடுத்தவங்க மேல நம்ம என்ன செய்வோம், பழி போடுவோம். ஆனா அதற்கான உண்மை காரணங்கள் நம்ம என்ன செய்யணும், முதல்ல உட்காந்து எதனால தப்பு நடந்தது அப்படிங்கிற ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனோட யோசிங்க. எதனால தப்பு நடந்துச்சு, டென்ஷன் வரும், கண்டிப்பா கோபம் வரும், அந்த கோபத்தை பொருட்படுத்தாம